Hello all, welcome back to Chalk and Talk. ஸோ இந்த வீடியோவில் எசென்ஷியல் சோஷியாலஜியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கண்டினியூவேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். சோஷியாலஜி அண்ட் அதர் சோஷியல் சயின்சஸ்க்கான ரிலேஷன்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் சோஷியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோஷியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி பற்றி பார்க்கலாம். சோஷியாலஜி அண்ட் காமன் சென்ஸ் ரிலேட்டடாக நிறைய பிஒய்க்யூஸ் இருக்குது. ஸோ அப்போது சோஷியாலஜி அண்ட் காமன் சயின்ஸை மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு செப்பரேட் வீடியோவில் வந்து தனியாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சோஷியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி என்ன மாதிரி இன்ட்ரொடக்ஷன், என்ன மாதிரி கன்க்ளூஷன், என்ன டிஃப்ரென்ஸ், என்ன சிமிலாரிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இடையில வந்து வீடியோஸ் இல்லை, பட் இனி வர டேஸில் வந்து மேக்ஸிமம் வீக்லி அட்லீஸ்ட் த்ரைஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் வந்து வீடியோ வர மாதிரி வந்து பார்த்துக்கிறேன். ஓகேங்களா, லெட் ஸ்டார்ட் த கிளாஸ். சோஷியாலஜி நமக்கு தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்ருக்கோம். சொசைட்டி பற்றி படிக்கிறது, அதோட இன்டர் கனெக்ஷன், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுன்ற மாதிரி. அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸ்டடி ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் பொலிட்டிக்கல் பிஹேவியர். ஹிஸ் சோஷியோ பொலிட்டிக்கல் பிஹேவியரை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க, அவங்களோட சோஷியோ பொலிட்டிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் தான் வந்து என்ன, பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இப்போது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பிஎம் ஆகிறாங்க, எப்படி அப்போ அந்த ஹியூமன் பீயிங் பொலிட்டிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமனுக்கும் பொலிட்டிக்கல் பிஹேவியருக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படிப்போம். ஸோ மார்க்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து ஒரு பிகினிங் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து எக்கனாமிக் சிஸ்டம். ஸோ மார்க்ஸ்னாலே நம்ம முன்னாடியே பார்த்தோம், அவர் பேஸ் வந்து எப்போவுமே எக்கனாமி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் முக்கியமாக கொடுத்துருப்பார். ஸோ எக்கனாமி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கிளாஸஸை பொறுத்து தான் மேலே இருக்க அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அதோட பிஹேவியர் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது யாரோட நோஷன், கார்ல் மார்க்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஐடியாவில் தான் வந்து மற்ற திங்கர்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. சம் வந்து டீட்டெயில்டாக வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு, எலைட் கிளாஸஸ் பற்றி, ஓட்டிங் பிஹேவியர், பியூரோக்ரஸி, பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் இன்டீப்பாக, அதாவது பொலிட்டிக்கல் சோஷியாலஜியில் வெப்பர், பரேட்டோ, மார்க்ஸ், மைக்கேல்ஸ் இவங்களாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி இன் டீட்டெயிலாக வந்து படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து ஒரு புது டெவலப்மெண்ட் நடக்குது. அங்கே என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னா, பிஹேவியரல் அப்ரோச்சில் வந்து கொண்டு போகிறாங்க. பொலிட்டிக்கல் ஃபினாமினாவுக்கே பிஹேவியரல் அப்ரோச்சில் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்து சிக்காகோ யூனிவர்சிட்டியில் 1930 தான் வந்து இந்த பிஹேவியரல் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒர்க் அண்ட் சேஞ்சஸ், அதாவது பெசன்ட் ரிலேட்டடாக, பெசன்ட்டில் வந்து அவங்களோட ஒர்க் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு, இல்லை ட்ரைபல் சொசைட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு, இல்லை கேஸ்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மோஸ்ட்டாக எக்ஸ்க்ளூசிவாக சோஷியாலஜிக்கான சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரியே வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து சோஷியாலஜி ஆந்த்ரோபாலஜிக்கான சப்ஜெக்ட் தான், பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு கிடையாதுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஸோ சோஷியாலஜிக்கல் ஸ்டடீஸில் என்ன பண்ணியிருந்தாங்க, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, ஓட்டிங் பிஹேவியர், காஸ்ட் பாலிட்டிக்ஸ், ரோல் ஆஃப் ஜெண்டர் அண்ட் பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸையும் சோஷியாலஜிக்கல் திங்கிங்கையும் சேர்ந்து நம்ம சோஷியாலஜியில் வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வெல்ஃபேர் பாலிசிஸ் இது ரிலேட்டடாகவும் பார்க்க ஆரம்பித்தாங்க. நம்ம படிச்சிருப்போம் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் அப்படிலாம் இப்போ நம்ம நிறைய எழுதும்போது சொல்லுவோம். அதாவது ஓட் பேங்க்காக இப்போ வந்து காஸ்ட் இல்லைனா வந்து மணி கொடுத்து வந்து ஓட்டு வாங்குறது அந்த மாதிரி. ஸோ இதான் வந்து ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ். ஸோ இந்த டேர்மை வந்து யார் காயின் பண்ணுறாங்கன்னா, எம்என் ஸ்ரீனிவாஸ் தான் வந்து இந்த டேர்மை வந்து காயின் பண்ணுறாரு. அதே மாதிரி பவர் எலைட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சிடபிள்யூ மில்ஸ் வந்து சொல்லியிருக்கிற அமெரிக்கன் சோஷியாலஜிஸ்ட்டு. அதை வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் வைடாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த பொலிட்டிக்கல் எலைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஓகே, இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ்னாலே ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி, ஸ்டேட் பவர் இதை பற்றி வந்து படிக்கிறது. சோஷியாலஜிங்கும் போது வைட் ஸ்கோப்பு, நம்ம வந்து சொசைட்டியோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் வந்து நம்ம சோஷியாலஜியில் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ கோடிஃபைடாக இருக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ். சோஷியாலஜி வந்து ஓப்பன் எண்டடாக இருக்கும்.
ஸோ ஏன்னா நம்மளோட சொசைட்டி வந்து ஒரு டைனமிக் சப்ஜெக்ட், அதை எப்படி நம்ம கோடிஃபைட் பண்ண முடியும்? ஸோ சோஷியாலஜிங்கிறது ஒரு ஓப்பன் எண்டட் அப்ரோச்சாக வந்து எப்போவுமே இருக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து கவர்மெண்ட்டில் நடக்கிற ப்ராசஸ் என்ன, அங்கே கவர்மெண்ட்டுக்கும் பீப்புளுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்ன, அந்த மாதிரியான ஸ்டடீஸ் தான் வந்து நிறைய இருக்கும். இதே சோஷியாலஜி அப்படிங்கும்போது நிறைய சோஷியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபேமிலி, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட்டுங்க மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டையும் சேர்த்து அதில் உள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸை தான் நம்ம சோஷியாலஜியில் வந்து படிப்போம். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸ் வந்து கொடுப்பாங்க, அது மூலமாக நம்மளுக்கு லாஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த லாஸ் வந்து என்ன ஆகும், வெல்ஃபேர் ஆஃப் மாசஸ்க்காக தான் மோஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, இப்போ வந்து நம்மளோட டிபிஎஸ்பிலாம் வந்து வெல்ஃபேருக்காகவே எழுதப்பட்டது நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லாஸ்லாம் வந்து பீப்புளோட வெல்ஃபேருக்காக இருக்கும். சோஷியாலஜிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த லாஸ் அண்ட் பாலிசிஸ்க்கான ஒரு பேசிக் டேட்டா. ஸோ என்ன மாதிரி சொசைட்டி இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி தானே பண்ண முடியும். அப்போ சொசைட்டல் பிஹேவியரோட டேட்டா கிடச்சி நம்மளுக்கு பாலிசிஸ் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பேசிக் டேட்டா வந்து சோஷியாலஜிலேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ காஸ்ட், கின்ஷிப், டெமோக்ராஃபி, இதில் என்ன ப்ளே இருக்குது பொலிட்டிக்கல் டெசிஷனில், ஸோ எலக்டோரல் பாலிட்டிக்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேசிக் டேட்டா வந்து சோஷியாலஜிலேருந்து கிடைக்கும். ஸோ இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து சோஷியல் இன்ஸ்டிடியூஷனை எப்போவுமே அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் இப்போ சைனா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 2 children பாலிசி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த 2 children பாலிசிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமோட ஒரு ரூல். அது என்ன பண்ணுது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஒரு ஃபேமிலி, அப்போ ஃபேமிலிங்கும் போது சொசைட்டி. அப்போது என்ன நடக்குது, பொலிட்டிக்கல் சிஸ்டமோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்போவுமே சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேயுமே வந்து ஃபேமிலி பிளானிங், பாப்புலேஷன் பாலிசி அண்ட் ஸோ ஆன் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து அப்போது ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கான எஃபெக்ட், இம்பேக்ட் வந்து சோஷியலாகவும் இருக்கும். ஸோ இப்போ அமெரிக்காலாம் வந்து ஓப்பன்னஸ் அண்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதே அப்படியே பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து ரிலீஜியஸ் கோட் அதை வந்து அட்வொகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் சோஷியாலஜிஸ்ட் ஐடியாஸ், இப்போ இந்த அரப் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் புதுசாக வரும்போது நிறைய இந்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்டே ரீதிங்கிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த அரப் ஸ்ப்ரிங், அப்புறம் வந்து தின்னாமன் ஸ்கொயர் இன்சிடென்ட்ஸ், அப்புறம் வந்து க்ளோரியஸ் ரெவல்யூஷன், இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுதுன்னா சொசைட்டி வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டமை வந்து டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்மளுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுது. ஓகே, இது வரைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸில் பெருசாக பிஒய்க்யூ கேட்டதில்லை, சோஷியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸை. இப்போ சப்போஸ் ஒரு பிஒய்க்யூ கேட்டாங்கன்னா நம்ம என்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம்? ஸோ அரிஸ்டாட்டில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காரு, ஸ்டடி ஆஃப் ஸ்டேட், அப்படி ஒரு ஸ்டேட்டை பற்றின ஸ்டடி தான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிற மாதிரி அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை வேறு எப்படி சொல்லலாம், சோஷியாலஜி ஃப்ரம் த டாப் அப்படின்னு சொல்லலாமா? எப்படி, கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோமே, இவங்க யாருக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, அங்கே இருக்க சொசைட்டி கன்சிஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ அப்போ இண்டிவிஜுவல், சொசைட்டி, ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி போகிறது வந்து சோஷியாலஜி. இதே டாப் டவுன் அப்ரோச்சாக இருக்கிறது தான் வந்து என்ன, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி மாதிரி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண டிஃப்ரென்சியேஷன், என்னென்னலாம் மர்ஜ் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இடையில பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் என்ன பண்ணலாம். இப்போது ஃபெமினிஸ்ட் சோஷியாலஜிஸ்ட்லாம் இந்த பேட்ரியார்கல் எலமெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டமில் இருக்க பேட்ரியார்கல் எலமெண்ட்ஸ் பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது என்ன ஆகுது, 2 சப்ஜெக்டும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் சோஷியாலஜியும் நிறைய இப்போ வந்து மீட்டிங் கிரவுண்ட்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2 சப்ஜெக்டும் நிறைய கன்வர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய சிவில் சொசைட்டி, ப்ரெஷர் குரூப்ஸ், இவங்களோட நம்பர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பொலிட்டிக்கல் சோஷியாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உருவாகுது. அண்ட் அந்த சப்ஜெக்ட் வந்து எசன்ஸ் ஆஃப் போத் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோஷியாலஜியை ரெண்டுமே மர்ஜ் ஆகிற ஒரு சப்ஜெக்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோஷியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி வந்து பார்ப்போம். ஸோ சோஷியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி, ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்த்தோன்னா சோஷியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி ரெண்டுக்குமே ஆரிஜின் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்த்தோம் சோஷியாலஜியோட ஆரிஜின் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், மாடர்னிட்டி இதோட இன்ஃப்ளூயன்ஸோடு தான் வந்து எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. இதே ஆந்த்ரோபாலஜி வந்து ப்ரிமிட்டிவ் இன்ஹாபிட்டேஷன்ஸை பற்றி படிக்கிற மாதிரி. அப்புறம் அவங்க வந்து சம்டைம்ஸ் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்கியாலஜி, அங்கேருந்து கூட ஐடியாஸை பாரோ பண்ணி
இந்த ஆந்த்ரோபாலஜியில் வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆரிஜின் வந்து 2 சப்ஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் நோஷன் இந்த 2 சப்ஜெக்டை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியாலஜி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியலைஸ் சொசைட்டியை படிக்கிறது, ஆந்த்ரோபாலஜிங்கிறது ப்ரிமிட்டிவ் ட்ரைபல் சொசைட்டியை படிக்கிறங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லப்படுறாங்க. பட் இது வந்து இப்போதைய சுச்சுவேஷனில், இப்போது இந்தியா மாதிரியான ஒரு ப்ளூரல் சொசைட்டியில் ஒரு இடத்துலையும் மல்டிபிள் கல்ச்சர் இருக்கான்னு எல்லாமே எவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல இந்த டிஃப்ரென்ஷியேஷனை நம்மளால் பண்ண முடியாது, இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பிளர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எம்என் ஸ்ரீனிவாஸ் சொல்கிறாரு. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படிங்கிறது இந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமான அந்த எக்ஸ்க்ளூசிவ்லி இது இப்படி தான் அது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் அவ்வளோ ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியாது. பிகாஸ் மாலினோவ்ஸ்கி வந்து அவர் யூஸ் பண்ண அந்த மெத்தட்ஸ், அவரோட அந்த இதை வந்து நம்ம சோஷியாலஜிலையும் யூஸ் பண்ணுறோம், ஸோ ஆந்த்ரோபாலஜிலையும் இருக்குது. அப்போ இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கான சிமிலாரிட்டி வந்து மற்ற சோஷியல் சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது சோஷியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கும்போது சிமிலாரிட்டி வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ முன்னாடி ஏர்லிலாம் பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் டைவர்ஜன்ஸ், ஸ்டார்டிங்கில் இந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமான டைவர்ஜன்ஸ் வந்து ஹியூஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்டாக படிக்கும்போது 2 சப்ஜெக்டும் எவால்வ் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது மாடர்ன் டைம்ஸில் ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியாலஜியாக இருக்கட்டும் ஆந்த்ரோபாலஜியாக இருக்கட்டும், சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, மேன் தான் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் போத் சோஷியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி தான் படிக்கிறாங்க, என்ன தான் டிஃபர் ஆகுது, என்ன டைம் அப்படிங்கிறது டிஃபர் ஆகுது, ப்ரீ ஹிஸ்டாரிக்கா மாடர்னிட்டியா அப்படிங்கிற அந்த டைம் டிஃபர் ஆகுது. ஸோ கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ், என்ன கல்ச்சுரல் பற்றி படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கல்ச்சுரல் எலமெண்ட் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் டிஃபர் ஆகுதே தவிர 2 பேருமே மேன் அப்படிங்கும்போது பார்க்குறாங்க. அப்போது சொசைட்டி வந்து இண்டிவிஜுவல் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் சொசைட்டி. அப்போ இந்த இண்டிவிஜுவலை பற்றி படிக்கும்போது இதோட ஒரு பெரிய இம்பேக்டாக தான் நம்ம சோஷியாலஜியில் படிக்கிறோம். ஸோ அப்போது 2க்குமான சிமிலாரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆந்த்ரோபாலஜி வந்து ப்ரிமிட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி நான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் வந்து படிக்கிறாங்க. இதே சோஷியாலஜிங்கும் போது எங்கள் ஃபிலாசபி ஆஃப் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் தாட், பாசிட்டிவ் சயின்சஸ் அதில் வந்து சேலஞ்சஸ் மூலமாக, அது முக்கியமாக மாடர்னிட்டியோட சேலஞ்சஸ் மூலமாக உருவானது தான் வந்து சோஷியாலஜி. ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ஒரு நியூட்ரல் டேர்ம்ஸில் எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல போய் தங்கி அவங்களே அந்த அவுட் சைடரோட ஷூஸில் நின்று பார்த்து சொல்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே சோஷியாலஜி அப்படிங்கும்போது சம் வேல்யூஸ் வந்து லோடடாக இருக்கும், எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் வந்து கன்க்ளூஷன்ஸில் இது இந்த மாறுபடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ இதுதான் வந்து இந்த சப்ஜெக்டுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் ஆந்த்ரோபாலஜிக்கும் சோஷியாலஜிக்கும். ஸோ ஆந்த்ரோபாலஜி வந்து சொசைட்டி படிக்குது, சிம்பிள் சொசைட்டியை படிக்குது. சோஷியாலஜிங்கும் போது காம்ப்ளெக்ஸ் மாடர்ன் சொசைட்டியை வந்து படிக்கிறோம். சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து அந்த ஸ்மால் சொசைட்டிஸை வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி படிப்பாங்க. ஸோ அந்த ஸ்மால் சொசைட்டிஸுங்கும் போது ரிலேட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி டு மாடர்ன் சொசைட்டிங்கும் போது சேஞ்சஸ் கம்மியாக இருக்கும், அன்சேஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப லேக்கிங்காக இருக்கும். இதே சோஷியாலஜியோட சப்ஜெக்ட் என்ன, மாடர்னிட்டி, மாடர்ன் சயின்சஸ், மாடர்ன் சொசைட்டி அப்படிங்கும்போது அதுக்கான சேஞ்சஸ், மாடர்ன் சொசைட்டி எப்போவுமே வந்து ஒரு டைனமிக் ஸ்டேட்டில் தான் இருக்கும், எப்போவுமே வந்து சேஞ்சஸ் அப்படிங்கும்போது பெரிய லெவலில் இருக்கும். ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து மோஸ்ட்டாக ஒரு கம்யூனிட்டியில் போய் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்து அவங்கள அப்சர்வ் பண்ணி என்ன அவங்க பார்க்குறாங்களோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ எசென்ஷியலி சொல்ல போனால் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே சோஷியாலஜிஸ்ட் வந்து நம்ம ரிலே ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேலேயும் நம்ம வந்து ரிலே ஆகிருக்கோம், கொஷினர்ஸ் இந்த மாதிரி. அண்ட் மோஸ்ட்டாக நம்மளோட அனாலிசிஸ் வந்து ஒரு ஃபார்மல் வேலையும் இருக்கும், போத் ஃபார்மல் வேலையும் இருக்கும், குவான்டிடேட்டிவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நம்மளோட மெத்தடாலஜிஸில். ஸோ ஆந்த்ரோபாலஜி வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது எவல்யூஷன், பயாலஜி அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் படிப்பாங்க. சோஷியாலஜி அப்படிங்கும்போது கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆந்த்ரோபாலஜி வந்து ஸ்மால் யூனிட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா. பட் இந்த ஸ்மால் யூனிட்ஸ் இப்போ இருக்கிற இந்த மாடர்னிட்டியில் வந்து என்ன ஆகுது, டிஸப்பியர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போது போத் ஆந்த்ரோபாலஜி அண்ட் சோஷியாலஜி வந்து இப்போ இருக்கிற ப்ராசஸ் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்
அதுக்கப்புறம் வந்து சோஷியல் சேஞ்சஸ், இதை வந்து 2 சப்ஜெக்ட்டுமே மேஜராக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போது ஈக்குவலாக இந்த 2 சப்ஜெக்டோட ஹெல்ப்பில் நம்ம வந்து ஆஃப்ரிக்கன் அண்ட் ஏஷியன் சொசைட்டியை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இங்கே தான் வந்து நிறைய ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் வெஸ்டோட இம்பேக்ட் வந்து ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் தான் நிறைய இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 சப்ஜெக்ட் மூலமாக நம்ம வந்து அந்த இம்பேக்ட்ஸை நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சோஷியாலஜிஸ்ட் மட்டும்தான் அட்வான்ஸ்டு சொசைட்டியை படிப்பாங்க அப்படிங்கிற அந்த நோஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டும் வந்து இப்போ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ டால்கட் பர்சன், ஆர்கே மார்டன் அவங்களாம் வந்து ஃபங்க்ஷனலிஸ்ட் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியை படிக்கிற மாதிரி. அதே மாதிரி வில்லியம் ஒயிட் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன், நம்ம வந்து முன்னாடியே என்சிஆர்டி பார்க்கும்போது இந்த மெத்தடாலஜி லெசன் 5th சாப்டர்னு நினைக்கிறேன், அதில் வந்து இந்த பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மெத்தடை நம்ம சோஷியாலஜிக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த சிமிலாரிட்டி வந்து உருவாக ஆரம்பிக்குது இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ அப்போ இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் மோர் ஓவர் 2 சப்ஜெக்ட்டு கன்வர்ஜ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ பிவைக்யூ என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் சோஷியாலஜி வித் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லி பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து சிம்பிளாக நம்ம இப்போ சொன்ன பாயிண்ட்ஸை அப்படியே வந்து நம்ம எடுத்து எழுதலாம். சோஷியாலஜி ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது வந்து சிம்பிள் சொசைட்டியை படிக்குது, சோஷியாலஜி வந்து காம்ப்ளெக்ஸ் சொசைட்டியை படிக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷனில் ஆரம்பித்து நம்ம என்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோமோ அந்த டேபிளர் காலம் மாதிரி போட்டு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ டிசிமிலாரிட்டிஸும் சொல்லிட்டு என்ன மாதிரி மர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்ததை அப்படியே வந்து கன்க்ளூஷனில் எழுதிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அண்ட் சோஷியாலஜி அண்ட் காமன் சென்ஸ், இந்த காமன் சென்ஸ் வந்து பிவைக்யூவில் அடிக்கடி கேட்டிருக்காங்க அண்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இது ரெண்டையுமே வந்து செப்பரேட்டாக சோஷியாலஜி அண்ட் காமன் சென்ஸை வந்து செப்பரேட் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் லேர்ன் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டோட சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் வந்து டெய்லி அனாலிசிஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போடுறாங்க. தி ஹிந்துலேருந்தும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்தும் வந்து போடுறாங்க. ஸோ 2 நியூஸ் பேப்பரையுமே வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ கோ அண்ட் செக் இட் கைஸ். லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.